வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு நாணயம் பார்த்தா ஆகஸ்ட் 18 மாலை 6:50 மணிக்கு சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் எதற்காக இந்த நாணயம் கலைஞருக்கு வெளியிடப்பட்டது? ஏற்கனவே பார்த்தோன்னா தமிழகத்தில் நூற்றாண்டு விழா கண்ட எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 100 ரூபாய் நாணயம் காமராஜருக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்து பல ஆண்டு காலம் களத்தில் இருந்தவர். பல்வேறு சர்ச்சைகள் சொன்னாலும் கூட நீங்கள் ஒரு ஆராய்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா 30 ஆண்டு காலம் எதிர்கட்சி வரிசையில் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க, எடப்பாடி அவர்கள் இருந்திருக்கார், இடையில் ஓபிஎஸ் அவர்களும் இருந்திருக்கார். இந்த வருஷத்தெல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா 30 ஆண்டு காலம் 31 ஆண்டு காலம் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் தான் இருந்திருக்காரு. அந்த சைடு பார்க்கின்ற போது 18 ஆண்டு காலம் என்று நினைக்கிறேன். 18 ஆண்டு காலம். இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற கால சேர்த்தனா ஒரு 21 ஆண்டு காலம் திமுக தமிழகத்திலே ஆட்சி கட்டில் இருந்திருக்கிறாங்க. பல்வேறு சூழ்ச்சிகள், பல்வேறு ட்விஸ்டெல்லாம் நிறைந்திருந்தாலும் கூட தன்னுடைய சிறு வயது முதலே, அதாவது 10 வயது முதலே அவர் இந்த சமூகத்திற்காக மக்களுக்காக போராடுகின்ற களத்தில் அவர் இருந்தார். நிறைய பேருக்கு வரலாறு தெரியாது. 1924 அவர் பிறந்து 2018 அவர் இறந்து போகிறார். இருந்தாலும் 2018 வரையிலே அவர் செய்த சாதனைகள் என்ன அப்படின்றத நம்ம பட்டியலிட்டோம்னா இன்றைக்கி இருக்கிறவங்களும் அதை பண்ண மாட்டான். சிறு வயதிலேயே ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அந்த பத்திரிகை வாயிலாக பல்வேறு கருத்துக்களை சொன்னவர். அதுபோல் நீங்கள் அந்த கள்ளக்குடின்றது பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. அந்த கள்ளக்குடியில் ரயில் மறியல் போராட்டம், இந்திய எதிர்ப்புக்கு எதிராக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெறுகிறது. கள்ளக்குடி பகுதியில் கலைஞர் தலைமையில் நடக்கும் அப்படின்ட்டாங்க. அந்த போராட்டம் நடைபெற்றது. நிறைய பேர் பேசுகிறாங்க அங்கே ட்ரெயினே போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே 2 பேர் அங்கே துப்பாக்கி சூடு நடைபெற்று 2 பேர் இறந்திருக்கிறார்கள். அங்கே பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த ரயில் அரியலூர் வரையும் போகிற ட்ரெயின் நினைக்கிறேன். அரியலூர் போகக்கூடிய ரயில் மறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. இது சட்டசபையிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பல்வேறு விஷயங்களே அவர் கடந்திருக்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னாப்பா நிறைய இதெல்லாம் பண்ணிட்டாங்கப்பா, முறைகேடுலாம் நடந்துச்சோம்னா. ஒரே ஒரு விஷயம், 30 ஆண்டு காலம், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலம் இருந்தாலும் சரி, அடுத்தது ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இடைக்காலத்தில் இருந்தாலும் சரி, அடுத்தது எடப்பாடியாக இருந்தாலும், இத்தனை ஆண்டு காலம் கடந்திருக்கும் கூட ஒருத்தர் கூட ஒரு விஷயத்தை கலைஞருக்கு எதிராக ப்ரூவ் பண்ண முடியல. கலைஞருக்கு எதிராக ஒரு நாள் ஏதோ ஒன்று, ஒரு 2 நாள் விட்டம்பா, 3 நாள் விட்டம்பா, 30 ஆண்டு காலம் எதிர்கட்சியில் உட்காந்துருக்காரு. அப்போ ஏதோ ஒரு வகையில் அவர் தவறு செய்திருக்கிறார், ஏதோ ஒரு வகையில் அவர் ஒரு ஊழல் செய்திருக்கிறார் அப்படி சொன்னால் அது ப்ரூவ் பண்ண முடியாது, பண்ணியிருக்கலாமே. ஆனால் யாராலுமே அவருக்கு எதிராக ஒரு விஷயத்தை எடுக்க முடியல. கட்சி உடைபடுகிறது. நெடுஞ்செழியன் கட்சி விட்டு வருகிறார், நாவலர் நெடுஞ்செழியன். சத்தியவாணி முத்து அவர்கள் கட்சி விட்டு வெளியில் வருகிறார். முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் வருகிறார். இப்படி எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் சகித்து ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. என்ன கேட்டால் எமர்ஜென்சி சரியாக இவங்க சரிவர பின்பற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சு இடையில. இப்படி பல்வேறு சிக்கல்களை தாண்டி வருகிறார். 2009 பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ஈழத்தமிழர் பிரச்சனை பெருசாக போய்கிட்டு இருக்கு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி. இங்கேருந்து என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி அவனும் இல்லை அந்த மூடில். இவரும் எத்தனையோ விஷயங்களை பண்ணுறார். அந்த வயதிலுமே இவர் என்ன பண்ணுறாரு கேட்டால் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை செய்கிறாரு. 2009 காலகட்டத்தில் இந்த விஷயம் பெரிதாக பேசப்பட்டுச்சு. அதுக்கு முன்னதாக பார்த்தோன்னா 2002 நினைக்கிறேன், திடீரென ஒரு நாள் நள்ளிரவு என்ன பண்ணுறாரு, இவர் கலைஞர் கைது செய்யப்படுகிறார். இந்தியாவிலே முதல் முறையாக மத்திய அமைச்சர்கள் முரசொலி மாறன் அவர்களும் டிஆர் பாலு அவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். என்னடா விஷயம்னு கேட்டால், இந்த பாலங்கள் கட்டினத்தில் ஒரு ஊழலுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போடுறாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா ப்ரோட்டோக்கால் மெயின்டைன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கணும், தலைமைச் செயலர்கிட்ட கேட்கணும். இதெல்லாம் எதுவுமே கேட்காம ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நேம்சேக் அவர் கைது செய்யப்பட்டு என்ன பண்ணுறாரு, கொண்டு போகப்படுறாரு. இதை உயர்நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது அந்த பண்டில் தூக்கி அப்படியே மூஞ்சில் அடிக்கிறான். எதை வச்சு நீ எஃப்ஐஆர் போட்ட, அந்த டைமில் அந்த புகார் தெரிவித்த நபர் அப்போ தான் வந்திருக்கார் போல இருக்குது, புதுசாக நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி.
ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற மாதிரி சொன்னாங்க. அந்த வழக்கில் கூட 4, 5 வருஷம் கழிச்சு தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டது. அப்படி கலைஞர் அவர்கள் வாழ்ந்த காலம் முழுவதுமே வந்து பரபரப்பாகவே இருந்த ஒரு காலகட்டம். அவர் காலத்தில் வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் தான் நிறைய பேர். அவரால் வீழ்ந்தவர்கள்ன்றது குறைவான ஆட்கள் தான். என்னதான் எம்ஜிஆரோடு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, எம்ஜிஆரோட ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்தால் அது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், எம்ஜிஆர் அவர்கள் ஃபுல்லாக ஹீரோவா நடித்த படமே இவருடைய திரைக்கதை வசனத்தில் வந்தது தான். சிவாஜி அவர்களுக்கும் அப்படி தான். முதல் படம் பராசக்தி. இந்த படத்தில் அவர் வந்து ஃபுல்லாக ஹீரோவாக நடிக்கும் பொழுது இவர் தான். ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு எம்ஜிஆர். அவர் போலீஸ் கேரக்டரில் ஒரு குட்டி கேரக்டரில் நடிச்சிருக்காரு. சதி லீலாவதி நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய விஷயங்கள் வந்து இவர் செய்து எத்தனையோ எண்ணற்ற புத்தகங்களில் வெளியிட்டிருக்காரு. எழுத்தாற்றல், பேச்சாற்றல், சிந்தனை, ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் நண்பர்கள், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தலைவர். இது அவருடைய சார்ந்தவர்களுக்கு பல பேருக்கு தெரியாது கலைஞர் எப்படிப்பட்ட நபர் என்பது. கலைஞர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை. 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதர்களில் அவரும் ஒருத்தர். ஏன்னா நான் திமுககாரன் கிடையாது. இருந்தாலும் அவருடைய புத்தகங்கள், அவருடைய வாழ்க்கை 10 வயசுலேருந்து ஒரு ஆள் போராட்டத்தில் இருக்கார். 78 வயசில் அவர் கைது செய்யப்படுறாரு. 78 வயசில் கைது செய்யப்படும் பொழுது உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது. 30 ஆண்டு காலம் அவர் எதிர்கட்சியில் இருக்கார். ஒரு தவறு செய்திருக்கார், ஒரு ஊழல் செய்திருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியதானே, எதையுமே கண்டுபிடிக்க முடியலையே. அப்படிப்பட்ட ஒரு நபர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடியவர். பாரதிய ஜனதா கட்சியினோட கூட்டணி வைத்திருந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்திருந்திருக்கிறார். பல்வேறு, அதாவது ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க உண்மை என்ன கேட்டால், இந்தியா சுதந்திரம் அடைந்து ஜவஹர்லால் நேருலிருந்து இன்றைக்கி இருக்கிற நம்முடைய நரேந்திர மோடி வரையும் இருக்கக்கூடிய பிரதமர்களை பார்த்த ஒரே ஒரு மனிதர் யார் தெரியுமா? கலைஞர் அவர்கள் தான். 14 பிரதமர்களை கடந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை. அவருக்கு வந்து நாணயம் வெளியிடப்படுகிறது. நிறைய பேர் பெரிய அரசியல் ரீதியாக எல்லாம் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. பிஜேபியிலேருந்து ராஜ்நாத் சிங் வந்துட்டார், அமைச்சர் எல் முருகன் வந்துட்டார், அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாருன்ட்டு. அதாவது என்னென்னு கேட்டால், அரசியலில் எது வேணால் நடக்கலாம். அது வந்து சொல்லிவிட்டு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு எல்லா உறுப்பினர்கிட்டையும் லெட்டர் எழுதிட்டியாப்பா நான் இப்படி பண்ண போகிறேன்பான்ற கேட்குற விஷயம் கிடையாது. என்ன அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த காய் நகரத்தில் பண்ணிட்டு போவாங்க. அதில் நம்ம வந்து வெளியிலிருந்து தான் பார்வையாளராக பார்க்க முடியும். ஆனால் குறிப்பாக இந்த நாணயம் வெளியிடுகின்ற விழா ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடைபெற்றது. 6:50க்கு ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறார் இந்த விஷயத்தை. அப்போ பல்வேறு அமைச்சர்கள் வந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு, எடப்பாடி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு, கமலஹாசன் அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு, எல்லா கட்சி ஆட்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னு கேட்டால், இவர் பிரதமர் அவர்களும் பாராட்டி, அதாவது அவருடைய கொள்கைகள் வந்து பெரிய கொள்கை, அவருடைய கோட்பாடுகள் வந்து முக்கியமான ஒரு கோட்பாடுகளை கொண்டு செயல்பட்டவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்த பொழுதும் கூட பல்வேறு சர்ச்சைகளாக அரசியல் ரீதியாக பேசினாலும் கூட, ஆனால் கலைஞருக்கு இந்த நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது வந்து ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த நாணயம் வந்து என்ன கேட்டால் ஆர்பிஐ கிட்ட தான் இருக்குது. ஒரு கம்மியாக தான் நாணயம் வெளியிட்டிருப்பாங்க. அது ஒரு நாணயம் வந்து இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வேல்யூ ஏற்கனவே எம்ஜிஆருக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கலைஞர் போன்றவர்கள் இனியும் இந்த தமிழகத்தில் பிறப்பார்களா என்பது நமக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் அப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆள். குடும்பத்தையும் ஒரு பக்கம் பார்த்துருக்காரு, ஒரு பக்கம் அரசியலையும் பார்த்துருக்காரு, ஒரு பக்கம் எழுத்தாற்றலையும் இருந்திருக்காரு, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களை வைத்திருந்திருக்கிறாரு. அப்படி ஒரு சிலர் வந்து ஒரே இதில் போய் பேக்கப் ஆகிடுவான், ஒரே இதில் ஒட்டிப்பாங்க. ஆனால் இவர் எல்லாத்தையும் ஒரே சேர பண்ணி, அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது. இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம், ஐ வில் கம் வெரி லேட் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடலாம். ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஒன்று என்ன இருந்திருக்கும், நம்ம பிஎஸ்என்எல் டெலிஃபோன் தான் இருந்திருக்கும். அந்த டெலிஃபோனை வைத்தே அவங்க வந்து அரசியல் பண்ணி இன்றைக்கி வந்து 14 பிரதமர்களை பார்த்து பெரிய ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். அவருக்கு வந்து காலதாமதமாகத்தான் எல்லா விருதுகளுமே கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் அவர் வந்து ஒருத்தான கேண்டிடேட், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவரை படிக்க வேண்டும். நிறைய பேர் அவரை படிக்காமல் அவரை பற்றி தவறாக பேசுகிறார்கள். அப்படி பேசுகிறவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாகத்தான் இன்றைக்கி மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மத்திய நிதி அமைச்சகம் ஜூலை மாதம் நாணயம் வெளியிடுவதற்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இந்த நாணயம் வெளியிடப்பட்டு இருக்கிறது. ஒரு நாணயமான மனிதராக இருந்திருந்தால்தான் அவர் வந்து என்ன கேட்டால் இந்த சபையில் இருந்திருக்க முடியும். நாணயமாக மனிதராக இருந்ததுனால தான் 30 ஆண்டு காலம் அவர் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் கூட அவரை தொட்டு பார்க்க கூட எல்லாரும் யோசித்த காலகட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு இந்த நாணயம் வெளியிடப்பட்டிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.